அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில யோபின் புத்தகம் 15வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். யோபின் சொற்களே அவருக்கு தீர்ப்பிடல். அதற்கு தேமானியனான எலிப்பாசு சொன்னான், வெற்று அறிவினால் ஞானி விடையளிக்க கூடுமோ? வறண்ட கீழ்காற்றினால் வயிற்றை அவர் நிரப்பவோ? பயனிலா சொற்களாலோ பொருளிலா பொழிவினாலோ அவன் வழக்காட தகுமோ? ஆனால் நீர் இறை சத்தத்தை இழந்து விட்டீர், இறை சிந்தனை இல்லாது போனீர். குற்றம் வாயை உந்துகின்றது, வஞ்சக நாவை நீர் நேர்ந்து கொண்டீர். கண்டனம் செய்தது வாயே, நான் அல்ல, உதடே உமக்கு எதிராய் சான்றுரைக்கின்றது. மாந்தரில் முதல் பிரிவி நீர்தாமோ? மலைகளுக்கு முன்பே உதித்தவர் நீர்தாமோ? கடவுளின் மன்றத்தில் கவனித்து கேட்டீரோ? ஞானம் உமக்கு மட்டுமே உரியதோ? எங்களுக்கு தெரியாத எது உமக்கு தெரியும்? எங்களுக்கு புரியாத எது உமக்கு புரியும்? நரைமுடியும் நிறை வயதும் கொண்டு நாள்களில் தந்தைக்கு மூத்தோர் எங்களிடை உள்ளனர். கடவுளின் ஆறுதலும் கனிவான சொல்லும் உமக்கு அற்பமாயினவோ? மனம் போன போக்கில் நீர் சொல்வது ஏன்? கண்கள் திருதுருவென விழிப்பது ஏன்? அதனால் இறைவனுக்கு எதிராய் கோபத்தை திருப்புகின்றீர், வாயில் வந்தபடி வார்த்தைகளை கொட்டுகின்றீர். மாசற்றவராய் இருக்க மானிடர் எம்மாத்திரம்? நேர்மையாளராய் இருக்க பெண்ணிடம் பிறந்தவர் எம்மாத்திரம்? வான தூதரில் இறைவன் நம்பிக்கை வையார், வானங்களும் அவர் தம் கண்முன் தூயவை அல்ல. தீமையை தண்ணீர் போல் குடிக்கும், அருவருப்பும் ஒழுங்கினமும் நிறைந்த மாந்தர் எத்துணை இழிந்தோர் ஆவர். கேளும், நான் உமக்கு விளக்குகின்றேன், நான் பார்த்த இதனை நவில்கின்றேன். ஞானிகள் உரைத்தவை அவை, அவர்கள் தந்தையர் மறைக்காதவை அவை. அவர்களுக்கே நாடு வழங்கப்பட்டது, அந்நியர் அவர்களிடையே நடமாடியதில்லை. துடிக்கின்றனர் துன்பத்தில், மூர்க்கர் தம் நாளெல்லாம் துன்பத்தில். காண்டுகள் கொடியோருக்கு கூட்டப்பட்டுள்ளன. திகிலளிக்கும் ஒளி அவர்களின் செவிகள் கேட்கும். நலமான காலத்தில் அழிப்பவர் தாக்கலாம். அவர்கள் இருளினின்று தப்பிக்கும் நம்பிக்கை இழப்பர். வாளுக்கு இரையாக குறிக்கப்பட்டனர். எங்கே உணவு என்று ஏங்கி அலைவர். இருள் சூழ் நாள் அண்மையில் உள்ளதென்று அறிவர். இன்னலும் இடுக்கணும் அவர்களை நடுங்க வைக்கும். போருக்கு புறப்படும் அரசன் போல் அவை அவர்களை மேற்கொள்ளும். ஏனெனில் இறைவனுக்கு எதிராக அவர்கள் கையை ஓங்கினர், எல்லாம் அல்லவரை எதிர்த்து வீரம் பேசினர். வணங்கா கழுத்தோடும் வலுவான பெரிய கேடயத்தோடும் அவரை எதிர்த்து வந்தனர். ஏனெனில் அவர்களின் முகத்தை கொழுப்பு மூடியுள்ளது, அவர்களின் தொந்தி பருத்துள்ளது. பாடான பட்டணங்களிலும் எவரும் உறைய இயலா இல்லங்களிலும் இடிபாடுகளுக்குரிய வீடுகளிலும் அவர்கள் குடியிருப்பர். அவர்கள் செல்வர் ஆகார், அவர்களின் சொத்தும் நில்லாது. அவர்களது உடைமை மண்ணில் பெருகாது. இருளுக்கு அவர்கள் தப்பவில்லை, அவர்களது தளிரை அனல் வாட்டும். அவர்களது மலர் காற்றில் அடித்து போகப்படும். வீணானதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம், ஏனெனில் வெறுமையே அவர்களது செயலுக்கு வெகுமதி ஆகும். அவர்களது வாழ்நாள் முடியும் முன்பே அது நடக்கும். அவர்களது தளிர் உலர்ந்துவிடும். பிஞ்சுகளை உதிர்க்கும் திராட்சை செடி போன்றும் பூக்களை உழுக்கும் ஒலிவ மரம் போன்றும் அவர்கள் இருப்பர். ஏனெனில் இரையச்சமிலாரின் கூட்டம் கருகிப்போம், கையுட்டு வாங்குவரின் கூடாரும் எரியுண்ணும். இன்னலை கருவுற்று அவர்கள் இடுக்கண் ஈன்றெடுப்பர், வஞ்சகம் அவர்களது வயிற்றில் வளரும். 16வது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். கடவுளின் நீதியும் மனிதனின் அநீதியும்.
அதற்கு யோபு உரைத்த மறுமொழி, இதை போன்று பலவற்றை நான் கேட்டதுண்டு. துன்பப்படுத்தும் தேற்றுவோர் நீவர் எல்லாம் உங்களின் வெற்று உரைக்கு முடிவில்லையா? வாதாட இன்னும் உமக்கு உந்துவது எதுவோ? என்னாலும் உங்களைப் போல பேச இயலும். என்னுடைய நிலையில் நீவிர் இருந்தால் உங்களுக்கு எதிராய் சொற்சரம் தொடுத்து உங்களை நோக்கி தலையசைக்கவும் முடியும். ஆயினும் என் சொற்களால் உங்களை வலுப்படுத்துவேன். என் உதட்டின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்குமே. நான் பேசினாலும் என் வலி குறையாது, அடக்கி வைப்பினும் அதில் ஏதும் அகலாது. உண்மையில் கடவுளே இப்பொழுது என்னை ஒளித்திட வைத்தீர். என் சுற்றமும் முற்றும் இற்றிட செய்தீர். நீர் என்னை இழைக்க செய்தீர். அதுவே எனக்கு எதிர்சான்று ஆயிற்று. என் மெலிவு எழுந்து எனக்கு எதிராக சான்று பகர்ந்தது. அவர் என்னை வெறுத்தார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார், என்னை நோக்கி பல்லை கடித்தார். என் எதிரியும் என்னை முறைத்து பார்த்தான். மக்கள் எனக்கு எதிராய் வாயை திறந்தார்கள், ஏளனமாய் என் கன்னத்தில் அறைந்தார்கள். எனக்கு எதிராய் அவர்கள் திரண்டனர். இறைவன் என்னை கயவரினிடம் ஒப்புவித்தார், கொடியவர் கையில் என்னை சிக்க வைத்தார். நலமுடன் இருந்தேன் நான், தகர்த்தெறிந்தார் என்னை அவர். பிடிரியை பிடித்து என்னை நொறுக்கினார், என்னையே தம் இலக்காக ஆக்கினார். அவர் தம் வில் வீரர் என்னை வளைத்து கொண்டனர். என் ஏரலை அவர் பிளந்து விட்டார். ஈவு இரக்கமின்றி என் ஏரலின் பித்தை மண்ணில் சிந்தினார். முகத்தில் அடி அடி என்று என்னை அடித்தார். போர் வீரன் போல் என் மீது பாய்ந்தார். சாக்கு உடையை நான் என் உடலுக்கு தைத்து கொண்டேன். புழுதியில் என் மேன்மையை புதைத்தேன். அழுதழுது என் முகம் சிவந்தது, என் கண்களும் இருண்டு போயின. இருப்பினும் வன் செயல் என் கையில் இல்லை, மாசு என் மன்றாட்டில் இல்லை. மண்ணே, என் கூதியை மறைக்காதே, என் கூக்குரலை புதைக்காதே. இப்பொழுதும் இதோ என் சான்று விண்ணில் உள்ளது. எனக்காக வழக்காடுபவர் வானில் உள்ளார். என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே. கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன். ஒருவன் தன் நண்பனுக்காக பேசுவது போல் அவர் மனிதர் சார்பாக கடவுளிடம் பரிந்து பேசுவார். இன்னும் சில ஆண்டுகளே உள்ளன, பிறகு திரும்ப வரவியலா வழியில் செல்வேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபுவின் புத்தகம் 15 மற்றும் 16 வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களை தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள். இதற்கு ஆதரவு அளியுங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.